கடனை நிர்ணயம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாநிலத்தோட ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. மாநிலத்தோட வருமானம், மொத்த வருமானம், அது வருமானம் சொல்லுவாங்க, ஜிடிபின்னு சொல்லுவாங்க. அந்த ஜிடிபி எவ்வளவுங்கிறத வச்சுதான் கடன் நம்ம நிர்ணயம் பண்ணோம். அப்ப 2014 நீங்க ஆட்சிக்கு வரும்போது இதே ஜிடிபி ரேஷியோ நான் சொல்றேன். அன்றைக்கு கடன் எவ்வளவு இருந்துச்சு? ஜிடிபியோட 49% இருந்துச்சு இந்தியாவுக்கு. இன்றைக்கு இவங்க ஆண்டு 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 இன்னைக்கு எவ்வளவு வந்துருச்சு? 56% வந்துருச்சு. இவ்வளவு கடன் வாங்கினா தமிழகம் எப்படி வளருது? கடன்கள் மூலமா தான் வளருது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி மெட்ரோக்கு வாங்குறோம். இந்த மெட்ரோ வந்து நீங்க கடன் சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் நீங்க சொல்லுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றாங்க. இப்படி தமிழகத்துல பல ஸ்கீம்களுக்கான வாங்குறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டும் இல்லாம சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். அப்ப தமிழக அரசின் கடன் சுமை கூடிருச்சு அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்க எதுன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு தான். மத்திய அரசுனால தமிழக அரசோட கடன் கூடுது. இவ்வளவு நாட்டுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ற இந்த இந்தியாவோட வளர்ச்சிக்கு நம்ம இவ்வளவு நம்ம பங்களிப்பு இவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். இன்றைக்கு நாம பேசுபொருளா எடுத்துக்கக்கூடிய தலைப்பு தமிழகத்தின் கடன் சுமை. எதிர்கட்சிகள்லாம் தமிழகத்தோட கடன் சுமை ஏறிடுச்சுன்னு ரூஃப் டாப்ல போய், அதாவது கூரைக்கு மேல கத்தி கூவிக்கிட்டு இருக்காங்களே, உண்மை நிலை என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எதிர்கட்சிகள் என்னைக்குமே ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது உண்மையா இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஆளுங்கட்சி ஒரு விஷயத்த சொன்னாலும் அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப இந்த கடன் சுமை தமிழகத்துல உண்மையாவே ஏறித்தான் போச்சா, இதனால தமிழகம் நாளைக்கு தரம் புரண்டுமா அப்படிங்கிற அளவுக்கு இவங்க பேசுறாங்களே, அப்ப உண்மை தன்மை என்னன்னு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை நம்மளோட சேனலை தொடர்ந்து விவாதிச்சுட்டு வரோம். அதை பார்க்கணும், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி. இப்போ இந்த தமிழகத்தோட கடன் சுமையை பத்தி நம்ம பேசும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் வச்சுக்கணும். கடன் சுமை 10 லட்சம் கோடிக்கு மேல போயிடுச்சு, தமிழகம் கடனில் தத்தளிக்கிறது. குறிப்பா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எல்லாத்துக்கும் மேல மிஸ்டர் அண்ணாமலை அவர்களும் பேசுறாங்க. அப்ப நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இப்ப கடன் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு கடன் இருக்கின்றதுன்னு பாக்குறத விட அதை திருப்பி அடைக்கக்கூடிய அந்த திறமையும் கெப்பாசிட்டியும் வருமானமும் இருக்காங்கிறத நம்ம மெயினா பார்க்கணும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தரோட சம்பளம் வந்து 1 கோடி ரூபாய், அவன் 1 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் திருப்பி 1 கோடி கடன் இன்ட்ரெஸ்ட் திருப்பி கட்டுறான். அவனுக்கு அந்த 1 கோடி ரூபாய் கடன் திருப்பி அடைக்க முடியும். அதே ஒரு மனிதனோட சம்பாத்தியம் 10 லட்சம், அவன் 1 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கினான்னா அவனால திருப்பி அடைக்க முடியுமா? அவனும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்ப கடன் தொகை ஒரே தொகை தான். வாங்கக்கூடிய நபரோட தகுதியும் வருமானமும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் அந்த கடன் தொகை அதிகமா இல்லையான்னு பார்க்க முடியும். நாளைக்கு உதாரணத்துக்கு மாசம் 5000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தன் வந்து 5 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கிறதும் மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் 5 லட்சம் கடனா வச்சிருக்கோம் ஒரே மாதிரி சுமையாகாது. அவனுக்கு அது பல மடங்கு அதிக சுமை. 5000 வச்சிருக்கவனுக்கு 50,000 வச்சிருக்கவனுக்கு 5 லட்சம் அந்த அளவுக்கு சுமை கிடையாது. இப்படித்தான் நம்ம கடனை பார்க்கணும். அப்ப தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்ப எதிர்கட்சிகள் அப்படி குய்யோ முறையோ அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப கடன் வாங்குறதுக்கு ஏதோ ஒரு யாட்ஸ்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வரைமுறை இருக்கணும். எந்த வரைமுறையை வச்சு கடன் அவங்க நிர்ணயம் பண்றாங்கன்னு நமக்கு தெரியணும். அப்ப கடன் நிர்ணயம் பண்றது மொத்த கடனா கிடையாது. கடனை நிர்ணயம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாநிலத்தோட ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. மாநிலத்தோட வருமானம், மொத்த வருமானம், அது வருமானம் சொல்லுவாங்க, ஜிடிபின்னு சொல்லுவாங்க. அந்த ஜிடிபி எவ்வளவுங்கிறத வச்சுதான் கடன் நம்ம நிர்ணயம் பண்ணோம். உதாரணத்துக்கு ஒரு மாநிலத்தோட கடன் வந்து 5 லட்சம் அப்படின்னு வச்சுக்காங்க. இப்ப கிராஸ் வருமானம் 10 லட்சம்னா அப்ப ஜிடிபி 10 லட்சம் 50% தான் கடன். இப்ப இந்த மாதிரிதான் நம்ம கடனை நம்ம பார்க்க வேண்டும். அப்ப இந்த கடன் நம்ம தமிழகத்தோட கடனை பார்த்தோம்னா நம்ம ஜிடிபியில இருந்து 26% தான் இருக்கு. அதாவது நம்ம ஜிடிபி வரும் எவ்வளவு இருக்குதோ அதுல 26% தான் தமிழ்நாட்டோட கடன் இருக்கு. அப்ப இது அதிகமா நேரா காங்கிரஸ்ல இருந்து மேல இருந்து ஒரு புத்திசாலி ஒருத்தர் வந்தார், மூளை வலிமை மிக்க ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படித்தான் பேசுவார். உத்தரப்பிரதேசோட தமிழ்நாட்டுல வந்து கடன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கும் நான் உங்களுக்கு யாட்ஸ்டிக் சொல்றேன். முதல் விஷயம், உத்தரப்பிரதேசோட ஜிடிபி எவ்வளவு, தமிழ்நாட்டோட கொஞ்சம் கம்மி. இது எல்லாத்துக்கும் மேல உத்தரப்பிரதேசோட பாப்புலேஷன் ஜனத்தொகை எவ்வளவு, தமிழ்நாட்டோட 3 மடங்கு ஜனத்தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல 3 பேர் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தோட வருமானம் 30,000. இன்னொரு குடும்பத்துல 10 பேர் இருக்காங்க, அந்த குடும்பத்தோட வருமானம் 30,000. அந்த 3 பேர் இருக்க குடும்பத்தோட கடன் 3 லட்சம். 30 பேர் இருக்க குடும்பத்தோட கடன் 2,90,000 ரூபாய். பாருங்க, அந்த 10 பேர் இருக்க குடும்பத்துல 2,90,000 ரூபாய் கடன் இருக்கு. 3 பேர் இருக்க குடும்பத்துல 3 லட்சம் கடன் இருக்குன்னா 3 பேர் இருக்க குடும்பத்துல 3 லட்சம் கடன் பெருசு கிடையாது. 10 பேர் வச்சிருக்கான் பாருங்க, அவன் தான் 2,90,000 ரூபாய் அடைக்க கஷ்டப்படுவான். கொஞ்சம் குறையத்தான் இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா அவன் தலையில் தண்ணி குடிச்சா இதை அடைக்க முடியாது. அதுதான் உத்தரப்பிரதேச சூழ்நிலை.
இவர் யாரு? இப்படி சொல்லிட்டு போற பிரவீன் சக்கரவர்த்தி யாரு? காங்கிரஸோட ப்ரொஃபஷனல் யூனியனோட ஹெட் தான். அப்ப அந்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் காங்கிரஸ் கட்சியில எந்த லட்சத்துல இருப்பாங்க நீங்க இதுலயே புரிஞ்சுக்கலாம். இதுதான் தமிழகத்தோட இன்று நிலைமை. 30% கூட நம்ம ஜிடிபி வைக்க கிட்டத்தட்ட கவர்மெண்டே ஸ்டேட் கவர்மெண்ட் 30% ஆஃப் ஜிடிபி அவர்கள் ஜிடிபி 30% வரை கடன் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு மத்திய அரசு விட்டுருச்சு. இப்ப அந்த மத்தியில் ஆளுநர் பிஜேபியோட அண்ணாமலை என்ன சொல்றாரு? தமிழகத்தின் கடன் சுமை ஏறிக்கொண்டே போகிறது, ஏறிடுச்சு அப்படின்றார். ஏறிடுச்சு, சரிப்பா ஒத்துவோம், ஏறிடுச்சு. அப்ப 2014 நீங்க ஆட்சிக்கு வரும்போது இதே ஜிடிபி ரேஷியோ நான் சொல்றேன், அன்றைக்கு கடன் எவ்வளவு இருந்துச்சு? ஜிடிபியோட 49% இருந்துச்சு இந்தியாவுக்கு. இன்றைக்கு இவங்க ஆண்டு 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 இன்னைக்கு எவ்வளவு வந்துருச்சு? 56% வந்துருச்சு. எவ்வளவு கூடி இருக்கு? 7%. எவ்வளவு ரேஷியோ நீங்க புரிஞ்சுக்கணும், டெப்ட் ரேஷியோ. கடன் இந்தியாவோட ஜிடிபியோட 56% இருக்கு. அப்போ 56% வச்சிருக்கிற மத்திய அரசை வச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்றாரு? உனக்கு 26% கடன் இருக்குன்னு சொல்றது கொஞ்சம் நகைப்புக்குரிய விஷயமா இல்லையா? மத்திய அரசு என்ன பண்ணுது? மாநில அரசோட எல்லா வருமானத்தையும் வாங்கிட்டு நாங்க தான் கொடுப்போம். எல்லா செய்ய ஹெல்த், எஜுகேஷன் எல்லாத்தையும் செய்ய வேண்டியது யார்? அக்ரிகல்ச்சர். எல்லாம் செய்ய வேண்டியது மாநில அரசோட பொறுப்பு. ஆனா பணத்தை மட்டும் நாங்க வாங்கி வச்சு நாங்க தான் உங்களுக்கு கொடுப்போம். அப்ப மாநிலத்திலிருந்து வருமானத்தை குறைச்சாலும் இன்றைக்கு தமிழகம் ஜிடிபி இவ்வளவு வளர்ந்துருக்குன்னு அது காரணம் என்ன? மாநில அரசு போட்ட ப்ராஜெக்ட் தானே. எந்த வேலையும் செய்ய வேண்டிய கடமை மாநில அரசு மத்திய அரசு கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு தான் இருக்கு. இடையில பூந்து அதை மட்டும் பண்ணி இதை மட்டும் பண்ணி எஜுகேஷன் எடுத்துக்காங்க, இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க இவங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க? இப்படித்தான் ஸ்கூல் தொடங்கணும், இப்படித்தான் காலேஜ் தொடங்கணும், நான் சொல்றதா நீ நடத்தணும், நான் சொல்றத நீ கேட்கணும், முன்மொழி கொள்கை தான் நீ வைக்கணும், அதை பண்ணு இதை பண்ணு, பேருக்கு கொஞ்சம் காசு தருவான். எஜுகேஷன் நம்ம இங்க 50 மெடிக்கல் காலேஜ் தொடங்குவோம், ஹெல்த்ல 50 மெடிக்கல் காலேஜ் தொடங்குவோம். அந்த 50 மெடிக்கல் காலேஜ் நான் சொல்ற டெஸ்ட் தான் நீ வைக்கணும் பேசுவான். ஆனா 5 பைசா அவன் தரமாட்டான். தொடங்குறது யாரு? மாநில அரசு தான் தொடங்கணும். அப்படி இருந்தும் தமிழகத்தோட மாநில அரசு 30% கவர்மெண்ட் கொடுத்த அந்த சதவீதம் தாண்டல. 26% இன்னைக்கு கடன்ல இருக்குது. அப்ப தமிழகத்தோட கடன் இவ்வளவு கடன் வாங்கினா தமிழகம் எப்படி வளருது? கடன்கள் மூலமா தான் வளருது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி மெட்ரோக்கு வாங்குறோம். இந்த மெட்ரோ நீ கடன் சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் நீங்க சொல்லுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றாங்க. இப்படி தமிழகத்துல பல ஸ்கீம்களுக்கான வாங்குறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டும் இல்லாம சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். உதாரணத்துக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க, இதுக்கும் தமிழக அரசு கடன் வாங்கி தான் ஆகணும். இந்த லேப்டாப் கொடுக்கறது என்ன லேப்டாப் கொடுக்கறது? மக்களுக்கு பயன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அடுத்த தலைமுறை வெளியில வர தமிழ் மாணவன் நல்ல எக்யூப்டா வெளில வந்தான் அப்படின்னா அது 7 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கொடுக்குறாங்க. வெளியில வர்றான் அப்படின்னா அவன் எம்ப்ளாயபிளா இருப்பான். அப்ப எல்லாரும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுல ஏஐ தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு வாடாமா. இப்ப தமிழ்நாட்டோட ஜிடிபி இன்னும் வளரும். இப்படித்தான் தமிழ்நாட்டோட ஒவ்வொரு ப்ராஜெக்டும் இருந்திருக்கு. ஆனா இது தெரிஞ்ச அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டோட கடன் சுமை சுமந்துட்டு கூடிருச்சுன்றார். ஒத்துக்குங்க. அப்போ உங்க மத்திய அரசு கேளுங்க, மத்திய அரசோட கடன் சுமை கூடிருச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்க பண்ணா சரி, உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தமா? நீங்க பண்றது ரொம்ப தவறு. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பெரிய புரிதல் ஒண்ணும் கிடையாது, அவர்கிட்ட நம்ம குறை சொல்ல முடியாது. நான் ஐபிஎஸ் ஆபிசர் அவர் சொல்லிட்டு தெரியல. அப்படி சொல்லிட்டு தெரியவங்க பேசுற பேச்சே இதுதான். மக்களுக்கு உண்மை நிலை தெரியணும். ஒரு மாநிலத்தோட கடன் அப்படிங்கிறது எவ்வளவு தொகை இருக்குங்கிறது இல்ல, அந்த மாநிலத்தோட நிலைமை, வருவாய் நிலைமை எப்படி இருக்குங்கிறது பொறுத்தா இருக்கு, அவரோட ஜிடிபி எப்படி இருக்குன்னு பொறுத்து இருக்கு. தமிழகத்தோட ஜிடிபி 26% தான் வாங்கியிருக்கோம். உத்தரப்பிரதேஷ் சொல்லிட்டு போனார மிஸ்டர் பிரவீன் சக்கரவர்த்தி, மூளை வலிமை வாங்கின சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த உத்தரப்பிரதேச 30% என்னைக்கோ தாண்டிருச்சு. ஏன்னா உத்தரப்பிரதேச நம்மளோட வளமான ஸ்டேட் கிடையாது இண்டஸ்ட்ரி வைஸ். அப்போ உத்தரப்பிரதேஷ் தான் கடவுளை தத்தளிக்குது, நம்ம தத்தளிக்கல. ஏன்னா நம்மளுக்கு 26% தான் ஜிடிபி இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு இல்ல, மத்திய அரசு நமக்கு பைசா தரவே மாட்டாங்குது. எல்லாத்துக்கும் உத்தரப்பிரதேச தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம், பீகார் தான் கொடுப்போம். எங்க அரசு இருக்கு? நாங்க தமிழகத்துக்கு எதுவும் தரமாட்டேன்னு சொல்றதால நமக்கு கஷ்டப்படுறோம். உதாரணத்துக்கு பாருங்க, ஹோசூர்ல ஒரு ஏர்போர்ட் தொடங்கணும், பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏர்போர்ட் தொடங்கினா நாளை ஹோசூர் இன்னும் டெவலப் ஆகும். பெங்களூருக்கு வரக்கூடிய பாதி இதை நீங்க கொண்டு வரலாம். தமிழக அரசு ஒரு நல்ல ப்ரீ பிளான் பண்ணி ஹோசூர்ல ஒரு ஏர்போர்ட் தொடங்கணும். அது கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கொடுத்தா தமிழ்நாடு வளர்ந்து மத்திய அரசு பயப்படுது. அதுக்கு 1000 காரணம் சொல்றாங்க. டிஃபென்ஸ்ன்றாங்க, அங்க ஹெச்ஐல ஏர்போர்ட் இருக்கு, அது கொடுக்க முடியாது, இது கொடுக்க முடியாது. பட் காரணம் ஒண்ணுதான், பெங்களூர் போறது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட், தமிழ்நாடு கொஞ்சம் தமிழ்நாடு வளர்ந்துரும். அப்ப அது நமக்கு எந்த பயனும் இல்லை. மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மை தமிழகத்தை ட்ரீட் பண்ணுங்கிறதா உண்மை. இந்த கடன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதிகமான கண்டிப்பா 10 லட்சம் கோடிங்கிறது அதிகமா தான் இருக்கும். இது ஏன் வந்துச்சு அப்படிங்கிற காரணத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? உதய் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொடுக்கும். மெயினா இந்த கடன் போறது நம்மளோட எலக்ட்ரிசிட்டிக்கு தமிழக அரசு கொடுக்குற அந்த கன்செஷன், அதனாலதான் போகுது. விவசாயத்துக்கு இதெல்லாம் கொடுக்கலாம், எல்லாத்துனாலும் தான் இந்த இது போகுது. இதுக்கு முன்னாடி இதை என்ன பண்ணுவாங்க, அந்த உதயங்கிற ஸ்கீம் வர்றதுக்கு முன்னாடி இதை லாங் டேர்ம் லோன்ஸ் வாங்கி அரசாங்கம் அந்த நஷ்டத்தை தாமலை ஏற்று லாங் டேர்ம் லோன்ஸ் மான்ஸ் போட்டு மெதுவா அதை கொஞ்சம் லாங்கா கட்டுவாங்க. இப்போ அந்த உதய் ஸ்கீம் வந்த பிறகு மத்திய அரசு என்ன சொல்லிச்சுன்னா 75% ஸ்டேட் தான் பேர் பண்ணும். ஏன் பேர் பண்ணும்? ஏன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றது ஃபுல்லத்தையும் பிரைவேட் கம்பெனிஸ்ட கொடுத்துட்டாங்க. நீங்க உடனே பிரைவேட் கம்பெனி பணம் கொடுக்கலன்னா
அவங்க யாருக்கு வேலை பார்க்கறாங்க இல்லையா, அவங்களுக்கு தானே வேலை பார்க்கறாங்க மத்திய அரசு, அவங்க கஷ்டப்படுவாங்க. அதனால மத்திய அரசு 75% உடனே கொடுக்கும்னு சொல்லி இந்த உதய் ஸ்கீம் கொண்டு வந்துச்சு. 75% ஸ்டேட் டிஸ்கவுண்ட்ஸ் தான் கட்டணும் அப்படின்னு இந்த ஸ்கீம் கொண்டு வந்தா ஜெயலலிதா அம்மையார் கடுமையா இருந்தாங்க. கையெழுத்தே போட மாட்டா போறாங்க. பியூஷ் கோயல் வந்து காத்துக்கிறவனை பார்க்க மாட்டோம் போடான்னு அனுப்புனாங்க. அது ஜெயலலிதா அம்மையார். அப்புறம் என்னாச்சு, அந்த அம்மையார் இறந்து போனாங்க. அப்புறம் பன்னீர்செல்வம் வந்தார், முடிஞ்சு போச்சு. வந்து முதல் வேலையை டட்டங் கையெழுத்து போட்டு போயிட்டாரு. அன்னைக்கு பன்னீர்செல்வம் போட்ட கையெழுத்து தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு காப்பு. இந்த கடன்ல நம்ம இருக்கிறதுக்கு காரணம் பன்னீர்செல்வம் போட்ட கையெழுத்து தான். பன்னீர்செல்வம் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கட்சி, இன்னைக்கு அவருக்கு தலைவராக இருக்க கட்சியோட முதலமைச்சர் தான் பன்னீர்செல்வம். இன்னைக்கு அவர் வெளியில இருக்கலாம், ஆனா அவர் முதலமைச்சரா இருந்தாலும் அதிமுக முதலமைச்சரா இருந்தார். இப்ப இப்படி எல்லா சோசியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ்க்கும் உங்களுக்கு கடன் கொடுக்கும்போது அதை உடனே கெடுத்துடணும், அது எதுவுமே செய்யக்கூடாது. ஆனா முதலாளிகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு லட்சக்கணக்கான கோடிகள் கடன் பண்ணிக்கணும்னா மதிச்சு விட்டுருவாங்க, அதை பேச மாட்டாங்க. அதனால நாட்டோட பொருளாதார நிலைமை கெட்டு போகாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு முதலாளிக்கு 1 லட்சம் கோடி நீங்க மன்னிச்சீங்கன்னா நாட்டோட பொருளாதாரம் கெட்டு போகாது. ஆனால் ஒரு ஏழைக்கு ஒரு 50,000 25,000 நீங்க மன்னிச்சீங்கன்னா அது ஐயோ நாடே நாசமா போயிடும், தெருக்கு வந்துடும் இந்தியா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்படி பண்ணீங்கன்னா பிச்சை எடுக்கிறவனுக்கு எல்லாம் காசு கொடுக்கறதுக்கு ஒரு நாட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே கேட்டா சொல்ற சரிதான். நீங்க பின்னால உள்ள லாஜிக்க பார்க்கணும். இதுதான் மனுவாதி தத்துவம் அப்படிங்கிறது. இருப்பவர்களை மேல கொண்டுகிட்டே போகணும், இல்லாதவனை கீழே போட்டு மிதி 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 மிதின்னு மிதிக்கணும். அந்த இல்லாதவன்ற வார்த்தை வரும்போது சாத்தியம்ன்ற ஒண்ணு போந்து அந்த சாதியங்கள்ல இருந்து மேல வந்தவங்களையும் நாளைக்கு மிதிச்சு கீழே தள்ளி அவன் கால் கீழே கொண்டு வரணும். இதற்குரிய வழிமுறை தான் இந்த மனுவாதி தத்துவம். இப்ப தமிழக அரசோட கடன் எதுக்கு போகுது நீங்க பாக்கணும். அது அதிமுக கூட திமுக ரெண்டு பேரும் சேர்ந்தா வாங்கியிருக்காங்க, யாரையும் குறை சொல்ல முடியாது. அந்த கடன் முக்காவாசி நீங்க பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் மெஷர்ஸ், சோசியல் ஜஸ்டிஸ் வெல்ஃபேர் மெஷர், சமூக நீதிக்கான பணிகளுக்காக தான் அது போயிருக்கு. அப்போ நல்ல விதத்துக்காக செலவழிச்சிருக்கு. அதோட பலன் உங்களுக்கு நிச்சயமா வந்திருக்கு. இன்றைக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவில் நம்பர் 1 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேட் எல்லாரும் வர்றாங்க. எதிர்கட்சியாக இருந்தும் மத்திய அரசு தடுத்தும் இன்னைக்கு தமிழ்நாடு அவ்வளவு தூரம் வளர்ந்துட்டு போகுதுதான் காரணம். நம்மளோட எஜுகேஷன் பேராமீட்டர்ஸ், நம்மளோட சோசியல் ஜஸ்டிஸ் பேராமீட்டர்ஸ், எந்த இண்டஸ்ட்ரி தொடங்க உங்களுக்கு சேலஞ்ச் பண்ற உலகத்துல எந்த இண்டஸ்ட்ரியும் தொடங்க அதற்கு வேலை செய்ய தகுதியான திறமையான நபர்கள் தமிழ்நாட்டில் இருப்பாங்க. காரணம், கல்வியில வந்து தமிழ்நாடு இன்வெஸ்ட் பண்ண மாதிரி எந்த ஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு? அவ்வளவு கல்வியில இன்வெஸ்ட் பண்ணி, அது பள்ளி கல்வியாகட்டும் உயர்கல்வியாகட்டும் இன்வெஸ்ட் பண்ணி அப்படி சூப்பரா வச்சிருக்கனால எல்லாரும் தைரியமா வந்து ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குப்பா, இங்க வேலைக்கு ஆள் கிடப்போம் அப்படின்னு தைரியமா தொடங்குறாங்க. நம்ம அரசாங்கங்களும் இண்டஸ்ட்ரீஸை வரவேற்று நம்ம மக்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிற ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க. இது ரெண்டு பேரும் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் பொருந்தும். 91-96 உள்ள ஏடிஎம்கே கவர்மெண்ட் தவிர அதற்கு பின்னால வந்து எல்லா கவர்மெண்ட், அதிமுக இருக்கட்டும், ஜெயலலிதா கவர்மெண்டா இருக்கட்டும், கருணாநிதி கவர்மெண்டா இருக்கட்டும், எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுச்சு. இந்த ஒரு 4 வருஷம் திரு எடப்பாடியார், திரு பன்னீர்செல்வம் இந்த காலத்துல அது அரசாங்கம் நடக்கல, அடிமை வாழ்க்கை தான் நடந்துச்சு. எல்லாரும் நீங்க பார்த்திருப்போம், நமக்கும் தெரியும். அந்த சமயத்துல தமிழ்நாடு பின்னாலதான் போச்சு. அப்ப கடன் வாங்குறான் அப்படின்னு சொல்லும் போது அண்ணாமலை போன்றவங்க விளக்கம் கொடுக்கணும். அது ஜிடிபிக்கு எத்தனை சதவீதம் வாங்கலாம், இது எப்படி கூட இந்த கடனை எந்த விஷயத்துக்குலாம் நீங்க தேவையில்லாம செலவழிச்சிருக்கீங்கன்னு வேணா நீங்க சொல்லுங்க. ஆனா கடன் வெறுமனா சும்மா அதிகம் 10 லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி கடன்னா 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு பெருசு இல்ல, 26% தான் வருது. அப்ப அதையும் சொல்லி நீங்க சொல்லணும். அதை சொல்லி நீங்க மறைச்சுக்கிட்டு நீங்க சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க அரசியல் பண்றீங்கன்னு ஆகும். அப்ப தமிழகத்தோட கடன் நிலைமை இன்றைக்கு என்னன்னா அதிகம் தான். பட் மத்திய அரசு, மத்திய கவர்மெண்ட் பைனான்ஸ் கமிஷன் 30% வரைக்கும் வாங்கலாம். அன்ரிட்டன் ரூல் வச்சிருக்காங்க, அந்த 30% கீழே தான் இருக்கு. அப்ப தமிழக அரசு வாங்கலாமா? தாராளமா வாங்கலாம். நாங்க உங்களுக்கு என்ன சொல்றோம், உதய் ஸ்கீம் மாதிரி ஸ்கீம்ல எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா நாங்க மேல வரப்போறோம். எங்கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் நீங்க வாங்கி வச்சுட்டு திருப்பி எந்த விஷயத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு செய்யவும் மாட்டீங்க, ஃபண்ட்ஸ் ரிலீஸும் பண்ண மாட்டீங்க, ஒரு புயல் வந்தாலும் காசு தர மாட்டீங்க. அதுவும் தமிழ்நாடு அரசு தான் செலவழிக்கணும். ஆனா தமிழ்நாடு அரசு கடன் வாங்க கூட எங்க இருந்து செலவழிக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்? அப்ப மக்கள் தெருல விட்டுற முடியுமா? ஒரு புயலுக்கு வந்து 10,000 கோடி இருந்து கேட்டா 500 கோடி கூட தர மாட்டேங்கிறீங்க. அங்க செலவு 4,000 கோடி வச்சுக்கோங்க, மீதி 3,700 கோடி யார் கொடுப்பா? அண்ணாமலை வந்து கொடுக்க போறாரா? அப்ப தமிழ்நாடு அரசு தான் வேற எங்கேயோ கடன் வாங்கியோ ஏதோ ஒரு நிதியை ரெடி பண்ணி அந்த உதவியை செஞ்சாகணும். செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த சூழ்நிலை சமாளிக்கிறது தான் தமிழ்நாடு அரசு கடன் வாங்குது. அப்ப தமிழக அரசின் கடன் சுமை கூடிருச்சு அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்க எதுன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு தான். மத்திய அரசுனால தமிழக அரசோட கடன் கூடுது. இவ்வளவு நாட்டுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ற இந்த இந்தியாவோட வளர்ச்சிக்கு நம்ம பங்களிப்பு இவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா தமிழ்நாட்டுக்கு எதுவும் இவங்க செய்ய மாட்டாங்க. ட்ரெயின் கொடுக்க மாட்டாங்க, அது கொடுக்க வந்தே பாரத் மட்டும் தான் அனுப்புவாங்க, நல்லா புரிஞ்சுக்க, லாபகரமான ட்ரெயின். மத்தபடி இவங்க கை செலவழிச்சு கொடுக்குற எந்த ட்ரெயின் கூட கொடுக்க மாட்டாங்க நமக்கு தமிழ்நாட்டுக்கு. எதுவுமே பண்ண மாட்டாங்க. ப்ராஜெக்ட போட்டு அதுக்குள்ள ஃபண்ட் அலாட் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க வந்து எப்படி நாங்க ஒழுங்கா இருப்போம் தமிழ்நாடு அரசு கடன் சுமைன்னு சொல்லி நீங்க எல்லாத்தையும் ஒழுங்கா செஞ்சீங்கன்னா தமிழ்நாடு அரசு கடன் சுமையை வந்திருக்காத. எல்லா விஷயத்தையும் தமிழ்நாடு அரசு கடன் சுமை ஏன் தள்ளப்படுதுன்னா வேற வழி இல்லாம மத்திய அரசு செய்யறதுல தமிழ்நாடு அரசு செஞ்சு அதுக்குள்ள நிதியை டெவலப் பண்றதுனாலதான் வாங்குறதுனால தமிழ்நாடு அரசு கடன் வருது. அப்ப தமிழ்நாடு அரசோட கடனுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னா
மத்திய அரசு, அது குறிப்பா அந்த கடந்த 12 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்க பிஜேபி அரசாங்கம் மறுக்கவே முடியாது. எந்த விஷயத்துக்கு நான் காசு தர மாட்டேன் அப்படின்னா நீ கொடுக்க மாட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க செய்யக்கூடாதா? அப்ப நாங்கெல்லாம் பிச்சை எடுக்கணுமா தெருல வந்து? அப்ப தமிழக அரசு கடன் வாங்கி தான் செய்ய முடியும். இது தவிர நீங்க வந்து இடையில பண்ணீங்க பாருங்க, இந்த டிமானிட்டைசேஷன், கோவிட், இதெல்லாம் தமிழக அரசு ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நல்லா பண்ணாங்க. கடன் வாங்கி தான் பண்ண முடியும், வேற எப்படி பண்ண முடியும்? இல்ல செய்யாம மக்களை சாவு விட்டுலாமா? திருப்பி ஸ்டாலினோட செகண்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் இருந்துச்சு, அப்போ அவரும் பண்ணாரு. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாரு. அதை எல்லாருமே பாராட்டினாங்க. அவரே போய் பார்த்தாரு, தைரியம் பண்ணாரு, பாராட்டணும். எப்படி பண்ணாரு? கடன் வாங்கி தான் பண்ணாரு. அந்த கடன் வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அது செய்ய மாட்டேன்னு சொல்லுமா? செய்தார், அப்படிதான் செஞ்சாங்க. அப்ப கடன் கூடத்தான் செய்யும். அப்போ மக்கள் வாழ்வாதாரத்திற்கும் அவர்கள் வாழ்வியலை கூட்டுவதற்கும் அதே சமயத்தில் அவர்கள் எசென்சியல் சர்வீஸ் அத்தியாவசிய தேவைக்கும் கடன் வாங்கித்தான் ஆகணும். நீங்க ஒரு விஷயம் மத்திய அரசு செய்யலாம், அண்ணாமலை நீங்க செய்யலாம். எங்க கடன் ஏறாதவாறு பாரத்தை குறைக்க நீங்க பயன்படுத்தலாம். நீங்க எதுக்கு எடுத்தாலும் கையை விரிக்காம கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா தமிழக அரசோட கடன் கூடாது. அப்ப தமிழக அரசோட கடனுக்கு முக்கிய காரணம், மிக மிக முக்கிய காரணம் யாருன்னா, தமிழக அரசுன்னு சொல்றதை விட மத்தியில் இருக்கிற பாஜக அரசு தான் தமிழக அரசோட கடன் சுமைக்கு மிக முக்கிய காரணம். இந்த கடன் சுமை ஒன்றும் அப்படி ஒன்றும் கூடவில்லை. அவர்கள் என்ன அளவு சொல்லியிருக்காங்களோ அது கீழே தான் இருக்குங்கிறதா நிதர்சனமான உண்மை. மீண்டும் சந்திப்போம்.